விஸ்காசிட்டி இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்த போறோம். சரியா? நம்ம விஸ்காசிட்டி இருக்கு, டெம்பரேச்சர் அதிகப்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் லிக்விட்ல விஸ்காசிட்டி என்ன ஆகும்? லிக்விட்ல விஸ்காசிட்டி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிக்விட்ல விஸ்காசிட்டி காரணம் யார் அப்படின்னா கோகசிவ் ஃபோர்ஸ். கோகஷன் என்ன அர்த்தம்? அட்ராக்ஷன் பிட்வீன் சேம் மாலிகுல். சரியா? இப்போ நீ ஒரு மாலிகுல், நான் ஒரு மாலிகுல், ரெண்டு பேரும் சேம் மாலிகுல் அட்ராக்ஷன் ஆச்சுன்னா அது பேரு கோகஷன். அதே இன்னொரு டிஃப்ரெண்ட் மாலிகுலோட அட்ராக்ஷன்னா அதேஷன். அவ்வளவுதான். இப்போ விஸ்காசிட்டிக்கு காரணம் யாரு? லிக்விட்ல விஸ்காசிட்டி காரணம் யாரு? கோகசிவ் ஃபோர்ஸ். சரி, நம்ம ரெண்டு பேரும் கோகஷனோட இருக்கும், ரெண்டு பேரும் வந்து கோகசிவா இருக்கும். இப்போ கவனிங்க, டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும். நடுவில் யாரோ பற்ற வைக்கிறாங்க, நமக்கு வேண்டாத யாரோ வந்து தம்பிக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து குடின்னு வச்சுக்கேன், வந்து பற்ற வைக்கிறான். பற்ற வைக்கும் என்ன ஆகும்? லூஸ் ஆகிடும். பற்ற வச்சா லூஸ் ஆகிடும். ஸோ பற்ற வைக்காத வரைக்கும் டைட்டாக இருக்க நம்ம பற்ற வச்சா லூஸ் ஆகிடும். ஸோ கோகசிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? குறையும். இப்படி இருந்தா கவனி, கோகசிவ் ஃபோர்ஸ் நல்லா இருக்கு. டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா கோகஷன் போயிடுது, கோகசிவ் ஃபோர்ஸ் கம்மியாகும். ஸோ கோகசிவ் ஃபோர்ஸ் கம்மியானா விஸ்காசிட்டியும் கம்மியாகும். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா விஸ்காசிட்டி என்னாச்சு? டிக்ரீஸ் ஆச்சு. இது எதுக்கு அப்படின்னா லிக்விடுக்கு டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா விஸ்காசிட்டி கம்மியாகும். இப்போ நம்ம வந்து லிக்விட் மாலிகுல வந்து நம்ம வேற கிட்ட அணியல் மாதிரி வேற கிட்ட போடுறோம். இப்போ நம்ம கேஸ் மாலிகுல்ஸ். ஓகே சார். கேஸ் மாலிகுல் கோகஷன் கிடையாது. கேஸ் மாலிகுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ல வந்து விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த மொமெண்டம்னா என்னன்னு தெரியுமா? மோதி விளையாடணும். எப்படி மோதி விளையாடணும்? அப்படியே செல்லமா வரணும், வந்து அப்படியே லைட்டா சரியா? இப்படி மோதும் போது ஃபர்ஸ்ட் மோதல். சரியா? ஃபர்ஸ்ட் மோதல். மொமெண்டம் வில் ட்ரான்ஸ்ஃபர். நடக்கும். சரியா? டெம்பரேச்சர் கம்மியானது, சுற்றியில் உள்ள டெம்பரேச்சர் கம்மியானது, நாங்கள் ஜாலியாக மோதி ஆனா டெம்பரேச்சர் அதிகமாச்சுட்டீங்க. டெம்பரேச்சர் அதிகமானா எங்க மோதல் ஜாஸ்தியாகும். சரியா? டெம்பரேச்சர் அதிகமானா மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் வில் இன்க்ரீஸ். ஸோ விஸ்காசிட்டி இன்க்ரீஸ். சரி, கேஸ்ல டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகுது, விஸ்காசிட்டி அதிகமாகுது. லிக்விட்ல டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா கோகசிவ் ஃபோர்ஸ் கம்மியாகுது, விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதான் லிக்விடுக்கும் கேஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். தேங்க்யூ.